வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதுதான் நம்ம யூடியூப்போட ஃபஸ்ட்டு வீடியோ. ஆக்சுவலி இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்து செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. வீடியோ கூட வர ஆடியோ வந்து இதுக்கப்புறமேல் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன பேசுகிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதனால் நான் செப்பரேட்டாக அதை நான் ரூமில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன். இந்த வீடியோவை ஹெல்மெட் மவுண்ட் யூஸ் பண்ணி நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒயர்டு ஹெட்ஃபோன் மைக் நான் யூஸ் பண்ணிட்டேன். பெங்களூர் எலக்ட்ரானிசிட்டியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸோட சின்னதாக ஒரு ட்ரிப் கிளம்பியிருந்தோம். எங்கே போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வேலை சொல்கிறேன். A few moments later. இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ தான் மேக்ஸிமம் போட்டுட்ருந்தோம். சரி ஓகே, ஷார்ட்ஸ் மட்டும் தானே போட்டுட்ருக்கோம், இந்த வீடியோவும் போடுமேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சப்பள்ளி ஃபால்ஸ். அங்கே தண்ணி இருக்கா என்னன்னு கூட தெரில. சரி பசங்க கூப்பிட்டாங்களே ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. நம்ம பெங்களூர் எலக்ட்ரானிசிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சப்பள்ளி ஃபால்ஸுக்கு நியர்லி 60 to 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மொபைல் இந்த ஹோல்டரில் மாட்டிருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆக்சுவலி எங்கள் போலீஸ் இப்போ தேக்கினாங்க. போலீஸ் தேக்கிட்டு லைசன்ஸ் காமிச்சிட்டு அவங்ககிட்ட வந்து கிளம்பியாச்சு. வேறு ஏதாச்சும் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தோம், வேறு எதுவும் கேட்கல. பத்தாவதுக்கு இது டிஎன் வண்டி வேறையா, ஸோ அதனால தான் கொஞ்சம் அள்ளு வந்துருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 7 o'clock கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி விளாக் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வேறு. சரி ரொம்ப நாளாகவே ஷார்ட்ஸ் வீடியோவே போட்டுட்ருக்கோமே, லாங் வீடியோ எதுவுமே போடவே இல்லையே. சரி ஓகே, லாங் வீடியோ ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, இந்த மாதிரி விளாக் மாதிரி எதுவும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் லாங் வீடியோ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ ஸ்பீட்லேயும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது என்னன்னு தெரில. நான்லாம் ஹெட்ஃபோன் ஒயர்லாம் அப்படி இப்படின்னு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம வண்டியே கிடையாது. இது வந்து பின்னாடி உட்காந்துருக்கிற பில்லியன் டிரைவரோட வண்டி. அவர் புது வண்டியை வாங்கிட்டு ஓட்டவே மாட்டேன்றாரு, எங்கே போனாலும் நம்மகிட்ட கொடுத்துட்றாரு. நம்ம ஆக்சுவலி இந்த வண்டிக்கு டிரைவர் மாதிரி.
வேகமாக போனோன்னா ஸ்பீடாக போகிறோன்னு தெரியுது. ஆனால் நம்ம இந்த பைபாஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 70 80 போகணுன்னா கூட அந்த ஸ்பீடை வந்து நம்மளால் உணரவே முடியல. போலீஸ் வண்டியை நிப்பாட்டிட்டு, தம்பி என்னப்பா அது ஹெல்மெட்டில் என்ன பண்ணுறீங்க, என்ன அட்டாச் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். ஃபோன் பார்த்துட்டே வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், சும்மா அப்போ தான். இத்தனைக்கு நான் முன்ன பின்ன இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது, முன்ன பின்ன நான் அந்த மாதிரி அவ்வளோக்கு பிளாக் பண்ணதும் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஓகே, நல்ல ஆரம்பம். இதுக்கு முன்னாடி என்ன போலீஸ் நிப்பாட்டினதும் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். கர்நாடகாவில் இப்போ தான் போலீஸ் நிப்பாட்டுறாங்க. தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகாலையும் சரி அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட ஸ்டாப் பண்ணி லைசன்ஸ் கூட கேட்டது கிடையாது. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைசன்ஸ்க்கு ஒர்க்கு வந்ததுன்னா அது இன்றைக்கி தான். ஸோ இது புது வண்டின்றதுனால டாக்குமெண்டேஷன் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக இருக்கனால பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஃபால்ஸ் போகிறோம், ஆனால் அங்கே தண்ணி இருக்குமா என்னன்னு தான் தெரில. பெங்களூர்லலாம் பரவாயில்ல, ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வெயில் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் போயிட்டு வந்தேன், அப்பா சாமி சரியான வெயில். இவங்களாம் தான் நெஜ ரைடர். இங்கிட்டு கட்ட விடுமா? ஓகே ஓகே. ஐயோ ஐயோ, சாரி, வேறு பக்கம் பார்த்துட்டு இங்கிட்டு பார்க்கல. நீ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோமா ப்ரோ? அதுதான், நாங்கள் எப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோன்னே தெரில. எப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம், டோல் இல்லை, எதுவுமே இல்லை. அகமது ப்ரோ, ஒரு செக் போஸ்ட் கூட நம்ம பார்க்கலையே. ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வரும், ஒரு செக் போஸ்ட் கூட இல்லை. பசங்கள்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நியர்லி 1 2 3 4 5 வண்டியில் போகிறோங்க. இவங்களில் இன்னொருத்தவங்க பின்னாடி வராங்க. இங்கெல்லாம் பாருங்கங்க, 2 பக்கட்டும் அந்தளவுக்கு பெரிய மரம்னா கூட பரவாயில்ல, மரம் இருக்குது. நம்ம ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை.
இங்கே பாருங்க, வாடா. ரோடு சூப்பராக இருக்குங்க. இங்கிட்டலாம் ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கும் போல், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது அந்த ஃபீலிங். நேற்று நைட்டு மேபி பெஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சைட்லாம் மழை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சூரியன் அப்படியே வெளியே வராது. இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து நம்மளோட ஃபோக்கஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோன்னா கொஞ்சம் நம்மளோட மைண்டெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே. ஏன்னா எடிட்டிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமே ஆக்சுவலாக கிடைக்க மாட்டேங்குது இப்போல்லாம். ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு எடிட் பண்ணுறது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டைம் நமக்கு போயிடுது. ஸோ அதனால் நம்மளோட ஃபோக்கஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே போகாதுல்ல. நம்ம நினச்ச மாதிரி யூடியூப் சேனலில் வீடியோவும் போட முடியுது. மற்றதுக்கு அந்த பிரச்சனையும் நமக்கு அடிக்கடி ஞாபகம் வர மாட்டேங்குது. சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுது. அப்படின்னும் போது நமக்கு இது ஓகே தானே, பெட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னொன்று மெமரிஸ் சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நியர்லி 2018 நினைக்கிறேன், 2017-18 தான் நான் வந்து ஆக்சுவலாக மொபைலே எனக்கு வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க. மோட்டோ E4 அதான் என்னோடய ஃபஸ்ட்டு மொபைல். இன்னும் ஞாபகம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா போயிட்டு வரப்போ அதில் எடுத்த ஃபஸ்ட்டு இமேஜ் முதற்கொண்டு எல்லாமே என்னோடய மெயிலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதாவது எல்லா இமேஜுமே கிடையாது, நமக்கு மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இமேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மெயில் ஐடி ஃபில் ஆகிடுச்சு. 15 GB 4வது மெயில் ஐடி. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வீடியோஸ்லாம் நான் அப்படியே பொறுமையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோஸு அப்புறம் ஃபோட்டோஸு எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மெமரி சேவ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி லாங் வீடியோஸ்லாம் போகிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 60 வயசு 70 வயசுலலாம் இருக்குமோ என்னமோ அதெல்லாம் தெரில. பட் ஆனால் இருக்கும். இந்த மாதிரி போகிறதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும்ல. யோசிச்சு பாருங்களேன், 60 வயசு 70 வயசுலலாம் நம்ம இந்த மாதிரி ஜாலியாக ஊர் சுற்றினதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோவாக போட்டு வச்சுருக்கோம் யூடியூப்பில். அதெல்லாம் எடுத்து பார்க்குறோன்ற போது சீரியஸாக அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று, எனக்கு ஊர் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக காசு பண்ணாலும் எது வேணும், ஊர் சுற்றுறதுக்கு மட்டும் காசு இருந்தாலே போதும், ஜாலியாக இருக்கும்ல.
இந்த வீடியோவோட லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அங்கே நாங்கள் போன லொக்கேஷன் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறமே நாங்கள் பிளானை மாற்றிட்டு போன லொக்கேஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் செகண்ட் ஹாஃபில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.